ஸோ எல்லாரும் வீடியோட தமிழில் பார்த்துட்டா வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹவு டு பிகம் ரிச். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை பல்வேறு வகையில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் தெர் ஆர் செவரல் ஃபேக்டர்ஸ் விச் இஸ் பீயிங் பிஹைண்ட் திஸ். அண்ட் சரி, வாங்க வித்தவுட் எனி டிலே வீடியோக்குள்ள போகலாம். எம்பவரிங் இன்சைட்ஸ், இன்ஸ்பைரிங் அப்டேட்ஸ் அண்ட் ட்ரெஷர் அப் ஃபார் யுவர் நாலேஜ். So let me step on to the video, and the fundamental question what we should raise within us is what is rich and what is poor. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் what are all the things that we need to make us happier or to be satisfied is known as rich. அதாவது சில பொருட்களால் நம்ம வந்து ஹாப்பியராக இருப்போம் அண்ட் தென் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த நிலையில இருக்கிற பேரை தான் வந்து ஒரு ரிச் அப்படின்ற ஸ்டேட்டை சொல்லலாம். And the quite opposite to that is poor. And what the society defines is that the people who have a huge amount of financial capital to be rich, and the other side of the people, those who doesn't match the middle level of the financial or economical status to be the poor. நம்ம சொசைட்டி எப்படி கன்சிடர் பண்ணாலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய within ourselves, the inner self what we have desires some of the same things, and அந்த திங்ஸை நம்ம எப்போ வந்து அப்டைன் பண்ணுறோமோ ஸோ வி ஃபீல் பர்சனலி ஆஸ் ரிச். அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஓகே, கேஸ் ஏ ஒரு நபர்கிட்ட ஒரு 2 கோடி ரூபாய் பணம். ஸோ வாட் வி கால் சோஷியலி, அதாவது நம்ம சொசைட்டி சொல்கிறபடி வி கால் த பர்சன் ஏ ஆஸ் ரிச். சரி, இன்னொரு நபர்கிட்ட பர்சன் பி, அவர்கிட்ட வந்து கையில் வெறும் 15,000 ரூபாய் தான் இருக்குது. ஸோ கம்பேரிங் தீஸ் 2 persons இன் அ மந்த், ஒரு மாதத்துக்கு இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது பர்சன் ஏக்கு வந்து 2 கோடி ரூபாய் வந்து ஒரு மாத சம்பளம், இன்னொரு பர்சனுக்கு வந்து 15,000 வந்து சம்பளமாக இருக்குது. ஸோ இவர்கிட்ட வந்து மென்டல் பீஸும் ஹெல்த் கண்டிஷன்ஸும் சரியில்லை. அந்த ஆப்போசிட் பர்சன் பி ஆஸ் தீஸ் 2 things வெல் அண்ட் குட். ஸோ இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது அக்கார்டிங் டு த சொசைட்டி, த பர்சன் ஏ ஹூ ஹாஸ் த financial stability is stated to be as rich and the opposite to be the poor. And the reality is that the person B is slightly richer than the person A. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர்கிட்ட மென்டல் பீஸும் ஹெல்த் கண்டிஷன்ஸும் நல்லா இருக்கு, பட் த ஆப்போசிட் பர்சன் ஏ doesn't has the mental peace and health conditions well. So according to society, those who have the economical status above the level what they need is treated to be rich. So எப்படி அந்த சொசைட்டி கன்சிடர் பண்ணக்கூடிய சோ கால்ட் ரிச் பீப்புள்ஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இட் வில் பி குவைட் ஹெல்ப்ஃபுல் டு டெவலப் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் மைண்ட் டு பிகம் ரிச் ஆஸ் த சொசைட்டி சேஸ். இட் டசன்ட் மேட்டர் தட் வி ஆர் born in a poor family or a rich family, but it does matters that if you die poor. ஸோ நம்ம இறக்கும் போது புவராக இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிக்ஸேஷனாக எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்குள்ள நீங்கள் எப்படியெல்லாம் வந்து முன்னேற முடியுமோ அதுக்கான மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் டிட் எனி ஒன் ஆஃப் யூ கைஸ் ஹேட் அ தாட் தட் வை சம் பீப்புள் ஆர் ரிச் அண்ட் சம் ஆஃப் தெம் ஆர் புவர்? இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் எல்லாருமே வந்து அனலைஸ் பண்ணியிருப்பீங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். ஸோ இதுக்கு பின்னாடி there are several factors that are the habits or the mindset of the people that makes them better each and every day and to be rich as you guys call. And the simpler outline what we can give to this question is it all depends upon their time and the skills they spend on. So இது மட்டும் இல்லாம there are several habits and mindset of the people, those who become rich and those who are rich so far. அந்த 10 ஹேபிட்ஸ் என்ன, ஸோ அந்த ஹேபிட்ஸ் அப்படின்னா மைண்ட் செட் என்ன அப்படின்றத வந்து நான் வந்து ஒரு 10 கேட்டகரிஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று தேவை வந்து பார்க்கலாம். ஸோ த திங் 1 இஸ் ஸ்டாப் வேஸ்டிங் மணி. அதாவது நீங்கள் குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து தேவைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். மோர் தென் தட் கோயிங் ஃபார் த லக்ஸரி ஸ்கின் கேர்ஸ் அண்ட் த கிளாத்ஸ் ஆர் த ஷோ ஆஃப் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு பதில் நீங்கள் அந்த குறிப்பிட்ட மணியை வந்து சேவ் பண்ணீங்கன்னா இட் வில் பி குவைட் ஹெல்ப்ஃபுல். தட் இஸ் த மேஜர் point where we have to act in the financial role to make the stability to even more stable. And the second thing is to live smaller. Live smaller na இப்போ உங்களுக்கு கிட்ட வந்து ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதாவது நீங்க டெய்லி ஃபுட்டை வந்து ஹோம்மேக்காக பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும், அப்படின்னா வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போயிட்டு சாப்பிட்றதா இருக்கட்டும். ஸோ இது 2 தடவை ப்ரிஃபர் பண்ணும் போது விச் மேக்ஸ் அஸ் ஜாய் இஸ் தட் டு ஹாவ் அ லஞ்ச் ஆர் டின்னர் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் at the restaurant.
பட் இதை பண்றதுனால உங்களோட வேஸ்ட், நான் சொன்னல லக்ஸரியஸா வந்து மணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஒரு திங் வந்து இங்க வந்து ஒரு மேஜர் ரோலை வந்து ப்ளே பண்ணும். ஸோ preferring the homemade food then comparing to the restaurant is better, lead to the simpler life and the smaller life we held on. And the third thing is crush your debt. நீங்க எந்த காரணத்துக்கு கொண்டும் மற்றவங்க கிட்ட கடன் வாங்கி செலவு பண்றதுக்கு பதிலாக யூ கேன் ஸ்பெண்ட் வித் வாட் யூ ஹேவ் இன் யுவர் ஹேண்ட். பிகாஸ் நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டோ இல்ல ஸ்டேட்டோ வச்சு நீங்க ஒரு விஷயத்துல ஈடுபடும் போது யூ கேன் மேனேஜ் இட் ஆல் ஈவன் இட் இஸ் கோயிங் இன் லாஸ். இப்போ அந்த ஸ்டேட்லயும் இல்லாம நீங்க கடன் வாங்கி பை borrowing someone you wish to do something that would be become more என்ன சொல்றது கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ் போய் முடியும்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் த தேர்ட் திங் டு பி அவாய்டட். அந்த திங் 4 இஸ் தட் ரீட் 30 pages எவ்ரி டே. அதாவது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு 30 நிமிஷம் ஆச்சு ஏதாச்சும் ஒரு புது விஷயத்த படிக்கணும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் எனி திங் அதர் தென் த இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் தேர் அகாடமிக்ஸ் யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் மோர் தென் தட் வாட் யூ கேன் டூ இன் அ புக். இப்போ ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் அகாடமிக்ஸ் படிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அதை கணக்கில் காட்டக்கூடாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் 30 minutes வந்து நீங்கள் ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்ஸோ அப்படி இல்லைனா வந்து ஃபிக்ஷன்ஸோ இல்லை நான் ஃபிக்ஷன்ஸோ இல்லை சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸோ இல்லை ஸ்டோரி புக்ஸோ வந்து படிக்கிறதுனால உங்களோட மெமரி கெப்பாசிட்டி அதிகமாகும். அண்ட் தென் யூ வில் கெட் அ மைண்ட் விச் கேன் பி மோர் ஈவன் பெட்டர் இன் கிரியேட்டிவிட்டி. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த திங் 5 இஸ் தட் மேக் என்ஷூர் தட் யூ சேவ் 20% ஆஃப் யுவர் ஏர்னிங்ஸ். நீங்கள் எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணாலும் சரி, அதை எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணி ஆகணும். அதாவது சேவிங்ஸ் விச் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் அண்ட் தேர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ 20% ஆஃப் யுவர் இன்கம் வந்து சேவ் பண்ணுறீங்களா அப்படின்றத வந்து கட் அண்ட் கிளியராக வந்து என்ஷூர் பண்ணி வச்சுக்கோங்க. தட் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். அண்ட் த 6th திங் இஸ் தட் டு மெயின்டைன் யுவர் ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ். ஸோ நீங்கள் வந்து மந்த்லி ஆர் வீக்லி உங்களோட எக்ஸ்பென்சஸ் என்னென்ன, அதில் என்னென்ன விஷயங்கள் வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து தேவைக்கேற்ப செலவு பண்ணுறீங்க அப்படின்றத வந்து என்ஷூர் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் மானிட்டரிங் வில் ஹெல்ப் யூ இன் மேனேஜிங் த ஃபைனான்ஸ். அந்த 7th திங் இஸ் தட் ஸ்டாப் கம்பேரிங். அதாவது நான் இன்னொரு ஷார்ட்ஸ்ல வந்து நான் போட்டிருப்பேன் ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்குன்னா கம்பேரிசன் வந்து பண்ணலாம். எதுக்காக பண்ணணும்னா ஸோ இந்த விஷயத்த அவங்க பண்றாங்களா, அவங்க கிட்ட இருந்து எப்படியெல்லாம் நம்ம இன்ஸ்பயர் ஆகி அதை நம்ம வேலை எப்படி யூனிக்கா பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ மோர் தென் தட் அவங்க எப்படி இப்படி இருக்கலாம், ஸோ நம்ம வந்து அவங்களோட பெட்டரா இருக்கணும் அப்படின்ற ஒரு என்வியஸ் ஜெலசி ஃபீலோட கம்பேர் பண்ணீங்கன்னா யூ மே fall into the category that you can destroy gradually the character of your own and yourself. So comparing to the others merely is a mistake, but seeking what they do above yourself and the thing what you can inspire from others is quite appreciable. So and the விஷயத்தை follow பண்ணிக்கோங்க. The 8th thing is that avoid shiny distractions. ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் கேஸ் தட் இப்போ நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட கொலீக், அதாவது உங்களோட கிளாஸ்மேட் ஒருத்தர் வந்து ஒரு ரிச்சான ஃபேமிலி சேர்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அந்தாலும் பாருங்க ஒரு ஜோவியலான மூமெண்ட் தட் வி காட் த சிமிலர் கேஸ். ஸோ ரிச்சான ஃபேமிலியிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து லஞ்ச் வந்து வெளியில் ரெஸ்டாரண்ட்ஸில், அதாவது 5 star ரெஸ்டாரண்ட்ஸ்லையோ இல்லை வெல் லக்ஸுரியஸான ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து டெய்லி லஞ்ச் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க அந்த ஒரு ஷைனி டிஸ்ட்ராக்ஷன் மீன்ஸ் பார்க்க வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசையா இருக்கும். பட் வி கான்ட் பி தட் வித்அவுட் ஆர் ஓன் எஃபர்ட்ஸ். ஸோ அந்த ஒரு லெவலுக்கு நீங்கள் வர வரைக்கும் அந்த மாதிரியான ஷைனி டிஸ்ட்ராக்ஷன்ஸை பார்த்து ஸோ நானும் அந்த மாதிரி லக்ஸரியஸான ஹோட்டல்ஸில் போய் சாப்பிடணும், ஸோ இந்த வேலை வந்து நான் மணி ஸ்பெண்ட் பண்ணணும், இவ்வளோ ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அசியூம் பண்ணிக்காம இந்த ஷைனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இது ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து கிளிக் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஷைனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து கம்மி பண்ணுறது ரொம்பவே நல்லது. அந்த 9th திங் இஸ் தட் ஆட்டோமேட் யுவர் செல்ஃப் இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து லயபிலிட்டிஸ், அதாவது ஒரு சில பொருட்கள் மேலே ஸ்பெண்ட் பண்ணி அந்த பொருளை வாங்கி வச்சுக்கிறத விட மேக் ஷூர் யூ இன்வெஸ்ட் இன் த அசட்ஸ். அசட்ஸ் மீன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லையோ அப்படிலாம் வந்து ஜுவல்லரி மேலேயோ கோல்ட் மேலேயோ மோரோ தட் ஒரு லேண்ட் மேலேயோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படின்னா வந்து ஒரு எஜுகேஷன், இட் ஈவன் இன்க்ளூட்ஸ் தி எஜுகேஷன். இந்த ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் செலவு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தட் இஸ் நாட் அ லயபிலிட்டி ஆர் நாட் என்ன சொல்கிறது எக்ஸ்பென்ஸ். இட்
is treated one of the primary investments that you can make use. So ஒரு சில கோர்சஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி படிக்கலாம். So that is not spending yourself unnecessarily. It is a kind of investment. So investing in the education and the mind and the skill set is most important. So investmentsல நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. And the final thing but not the least is that டிச் த நெகட்டிவிட்டி. நீங்க இந்த எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நெகட்டிவிட்டி, நம்ம ஏன் இப்படி பண்றோம், இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற சின்ன 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 நெகட்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால அந்த விஷயத்தை வந்து பண்ண முடியாது. ஸோ மேக் ஷோர் தட் யூ ஆர் ஸ்டேயிங் பாசிட்டிவ் ஆல் த டைம். இட்ஸ் மேக்ஸ் த திங்ஸ் ஈஸியர் டு மேக் அண்ட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் வாட். இதனால வந்து அதாவது பாசிட்டிவிட்டி இஸ் த ஒன்லி திங் தட் மேக்ஸ் அஸ் ரன் எவ்ரி டே வித் அ ஸ்மூத்தர் லைஃப் ஸ்டைல் அண்ட் த ஹோப் விச் கேன் climb and make such an achievement you can't imagine that self. So இதெல்லாம் தான் வந்து அந்த 10 habits that I could mention that to become rich, even the practice to make yourself better. So இந்த வீடியோவை 10 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா எஸ் ஐ வுட் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸை வந்து நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ண நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்மளோட சேனலோட பேர் வந்து சர்ச் பண்ணி ஃபைன் பண்ணி சேனலுக்குள்ள என்டர் ஆகிற அளவுக்கு ஈஸி இல்லை. ஸோ இப்போவே மேக் ஷூர் தட் யூ சப்ஸ்கிரைப் ஆகும் சேனல். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருந்தால் மட்டும் வரேன். அண்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரதீக் அந்தராஜ். குட் பை. சியர்ஸ்.